ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்கள். பாருங்க, பயப்படக்கூடாதுன்னு சொல்றவர் பயப்படணும்னு சொல்றார். மனுஷருக்கு பயப்படாதீங்க, ஆனா யாருக்கு பயப்படுங்க? ஆண்டவருக்கு பயப்படுங்கள் சொல்றார்ல. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் யார்? தேவனாகிய கர்த்தர். அவருக்கு என்ன செய்யுங்க. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க மனுஷருக்கு பயப்படாம இருக்கணும்னா யாருக்கு பயப்படணும்? இன்னொரு வார்த்தையில சொல்லட்டா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருந்தால் நம்முடைய சரீர வாழ்வை நம்மை கொன்றுவன் சொல்றவங்களை குறித்து கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், வேற யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டு பாடுறேன், நான் இயேசுவின் பிள்ளை. சும்மா தானே பாடுறீங்க, எல்லாம் பொய் தானே? ஆமா அல்லது இல்லைன்னு ஒத்துக்கோங்க. அப்ப ஏன் பயப்படுறீங்க? பாஸ்டரை பார்த்தா எனக்கு பயமா. நான் கேட்குறேன், பாஸ்டரை பார்த்தாலே பயமா இருக்க, அப்போ பாஸ்டர் பிரசங்கிக்கிற இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? நிறைய பேர் இங்க கதை விடுற ஒரு கதை வசனம், பாஸ்டரை பார்த்தா எனக்கு, பாஸ்டர்கிட்ட பேசினா நீங்க கூட வாங்க. ஏன் 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 ஏதாவது கேட்டுருவாரோ, நம்ம வாயிலிருந்து வெளியே வர வச்சிருவாரோ? பயப்படாதீங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யாருக்கும் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நித்தியமான மதிப்புள்ளதுதான் தேவ பயம். நித்தியமான மதிப்புள்ள எதையும் மனித சக்தியால் என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. அதனால தான் பாட்டு பாடுறோம், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை என்ன ஆக்குவாய், தவிடு. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை, ஆமென் சொல்லுங்க. அப்போ முதல்ல மனசாட்சியில சுத்தம் இருந்தா யாரை குறித்தும் எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம். 2, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா நம்ம வேற யாருக்கும் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை. கடைசி காரியம் 29 31 வரைக்கும் பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க. அதுல உங்க பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்று கூட எங்க விழாது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் என்ன செய்யாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க யாரா இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குருவி கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாம தரையில விழாது. உங்களுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், எண்ணி வச்சிருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை விசாரிக்கிறார், தேவன் என் மேல் கரிசனையாயிருக்கிறார், அவருடைய அன்புதான் என் பாதுகாப்புங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்க பயப்பட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றார், உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும் நீங்க யாரு, விசேஷித்தவர்கள். நீங்க சொல்லணுங்க, இந்த உலகத்துல என்னை தவிர வேற எதன் மேலையும் தேவன் சந்தோஷப்பட மாட்டார். அவருக்கு ரொம்ப பிரியமானவன் நான் தான். உங்களால அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. I am so special to God. I am so special to, hallelujah. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலே பயம் தானாவே ஓடிடும். Praise the Lord. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என் தாத்தா இல்லை, என் அப்பா, என் தகப்பன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா பயம் போயிடும். அதனால தான் ஆண்டவர் 3 முறை சொல்றாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சுத்த மனசாட்சி இருந்தால் பயம் இருக்காது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பயம் இருக்காது. தேவன் என் மேல் அன்பும் கரிசனையுமாய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது.